ஒவ்வொரு வாட்டியும் கேட்குறப்போ இப்படி ஒரு ஒரு இந்த எப்படி சொல்லுவாங்கன்னா வாழ்க்கையே மாற்றும் ஒரு சில விஷயங்கள். ஒரு சொல் வந்து வெல்லும், ஒரு சொல் கொல்லுனால இந்த பாடல் நீங்கள் கேட்குறப்போ நிச்சயமாக வாழ்க்கை மாறும். இந்த உனை தினம் தொழுதிலேன்னு இந்த பாடல் வந்து கேட்டு படிங்க. உண்மையிலே இந்த 40 நாள் விரத காலத்தில் இன்னும் உங்களை முருகரோட கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்ன்றது வந்து நான் கண்ட அனுபவபூர்வமான உண்மை. போன வருஷம் தைப்பூசம் நான் சொல்லாத சில விஷயங்கள்லாம் இதில் நான் பதிவு பண்ணுறேன். இந்த வருஷம் தைப்பூசமில் நடக்கலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி உண்மையிலே புலம்பாதீங்க. நான் உணர்ந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். இது வந்து காசியிலே எனக்கு ஒருத்தர் சொன்ன ஒரு விஷயம். எந்த நடு ரோட்டில் நின்று அப்பா அம்மா சொந்தம் பந்தம் அண்ணன் தங்கச்சி மனைவி இவங்க எல்லாருமே நம்மளை அவமானப்படுத்தி நடு ரோட்டில் கைவிட்டு நிற்கிற சூழ்நிலை கூட நீ இறைவனை புகழ்கிற மனசு உனக்கு இருக்கா? இப்படிலாம் ஒரு கர்மவினை கொண்டு வந்து நிப்பாட்டுமா. அப்படியும் உனக்கு அந்த இறைவனை முருகனை புகழ் பாடுற மனசு இருந்துச்சுன்னா அதோட ஒரு பெரிய சொத்து எதுவுமே இல்லை. அவர் ஒரு ஊழ்வினை கர்மனைப்படி தான் திரும்பவும் சொல்கிற பலன் கிடைக்கும். ஆனால் விதியை வந்து கண்டிப்பாக முருகப்பெருமான் திருத்துவார். இது உண்மை. இந்த பாடல் பாடி தைப்பூசம் விரதம் இருங்க. பேர் உண்மையை வந்து நீங்கள் உணர்வீங்க முருகப்பெருமான் எப்படி வேலை செய்கிறாருன்னு சொல்லி. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.